அதற்கு முன்பாக தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா என்ற பாட்டை நாம் கரங்களை தட்டி பாடலாம், கைகளை தட்டி நாம் பாடி கர்த்தரை உயர்த்தலாம். கையை வச்சு சும்மா இருக்க கூடாது, கையை தட்டணும். ஆமென். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே, தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா இயேசு வருகிறார். மகிமையின் ராஜா இயேசு வருகிறார். வாசல்களே, தலைகளை உயர்த்துங்கள். கதவுகளே, திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே, தலைகளை உயர்த்துங்கள். கதவுகளே, திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர், பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர், பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தேவன் பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தாரா? அப்படியானா பூமியில இருக்கிற மனிதர்கள் அவருக்கு சொந்தம். ஆமென். அவருடைய உடைமைகள் நாமதான், அவருடைய குடிகள் நாமதான். தேடுவோம், நாடுவோம். இரட்சகராகிய இயேசு தேடலாம், அவரை நாடலாம். இரட்சகராகிய இயேசுவை. ஆமென். மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ? அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை என்றோ? மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ? அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை என்றோ? தேடுவோம்
தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை, இரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். ஆமென். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பார்? ஆமென். சுத்தமான கைகள், சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தேவ சமூகத்திலே ஏறுவா, தேவ சமூகத்திலே ஏறுவா. ஹல்லேலூயா. அவருடைய மலை மேல், அவருடைய மலை மேல் ஏறுவா. ஆமென். Glory Jesus. ஆமென். கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே. சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே, உடையவன் தானே. யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா. உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். கர்த்தர் சமூகம் தேடும் சமுதாயம் நாம், அவராலே ஆசி பெற்ற சபை நாம். கர்த்தர் சமூகம் தேடும் சமுதாயம் நாம், அவராலே ஆசி பெற்ற சபை நாம். நீதிமான்கள் என்று கர்த்தர் தாமே நமக்கு தீர்ப்பு கூறிவிட்டார். நீதிமான்கள் என்று கர்த்தர் தாமே நமக்கு தீர்ப்பு கூறிவிட்டார், தீர்ப்பு கூறிவிட்டார். யார் இந்த ராஜா, மகிமையில் ராஜா, யார் இந்த ராஜா, மகிமையில் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மகா பெரிய தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். ஆமென். பெரியவர் தானே? பெரியவரா சின்னவரா? நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. அவரை விட இந்த பூமியில பெரிய தெய்வம் யாருமே கிடையாது. கைகளை தட்டி, ஆண்டவரே நீங்க ஒருவர் மாத்திரமே பெரிய தேவன். நீ பெரிய தேவன், பெரியவைகளை செய்கிற தேவன். அவர் பரிசுத்தமான தேவன், கலப்படம் இல்லாத தேவன், குற்றமற்ற தேவன், மாசற்ற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிறவர்களையும் ஆண்டவர் பரிசுத்தமாக்குவார். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று சங்கீத பகுதியை நாம் வாசித்து கர்த்தரை ஆராதிப்போம். 102வது சங்கீதம், 102வது சங்கீதம் ஒன்று தொடங்கி கடைசி வரைக்கும் நாம் மாறி மாறி வாசித்து கர்த்தரை நாம் உயர்த்தலாம்.
துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். ஆக துயரப்பட்டவர்கள், கண்ணீர் வடித்தவர்கள், வேதனை அனுபவித்தவர்கள், அனாதைகள், தெருவில் நிற்கப்பட்டவர்கள், நம்மை முத்திரை குத்திட்டாங்கல்ல, அவர்கள் இப்பொழுது அந்த சங்கீதத்தை தாவீது பாடுகிறான். ஆகினாலே நாமும் கூட இந்த சங்கீதத்தை மாறி மாறி வாசித்து கர்த்தரை உயர்த்தலாம். கெத்சியாள் 102வது சங்கீதத்தை மாறி மாறி வாசித்து நாம் கர்த்தரை உயர்த்தலாம். சங்கீதம் 102. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். என் நாட்கள் புகையைப் போல் ஒழிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியைப் போல் எரியுண்டது. என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போலானேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன். ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடு கலக்கிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல உலர்ந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் பல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியிலுள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் சியோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம், அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேதத்தில் இந்த சங்கீதக்காரன் துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்கிற சங்கீதமா. இன்னும் பாருங்கள், இந்த சங்கீதம் ரொம்ப நமக்கு இந்த தாவீது தேவ சமூகத்தில் இருந்து தன் அனுபவத்தை எல்லாம் பாட்டாக பாடுறான். அனுபவம், இந்த சங்கீதம் எல்லாம் சாதாரணமாக வந்ததில்லை, அனுபவத்தில் வந்தது. துக்கப்படும் போது துக்கத்தில் முழுகி முழுசுமாக மூழ்கி அந்நாள் துக்கத்தில் மூழ்கி கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி துக்கத்தில் மூழ்கி ஜெபம் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், நிறைய பேர் நம்ம துக்கத்தில் மூழ்கி அப்படியே நம்ம எல்லாம் கொஞ்சம் கூட எல்லாமே நம்முடைய தலையிலிருந்து முதல் கொண்டு இருதயம் ஆத்துமா எல்லாம் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் வியாகுலத்தை தெரிவித்து பண்ணின சங்கீதமா. அதனால் இப்போவும் இந்த தாவீதை போல நாம் கொஞ்ச நேரம் கூட அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவன் சொல்லுகிற வார்த்தையெல்லாம்
எல்லாத்தையும் சொல்லிடுறான். 12ஆம் வசனம் சொல்கிறான், கர்த்தராகி நீரோ, படிங்க கொஞ்சம் சத்தமாக தான் படிங்களே, கர்த்தராகி நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தராகிய தேவன் எப்போதும் இருக்கிறவர், என்றென்றைக்கும். ஆண்டவர் எப்போதும் இருப்பார். நம்மை விட்டு எல்லாரும் போகலாம், அன்பு பிரியலாம், பாசம் பிரியலாம், நேசம் பிரியலாம், எல்லாமே போகலாம், சொந்த பந்த உறவு எல்லாம், உறவு ஒட்டு எல்லாம் போகலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய என்றென்றைக்கும் இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் மாத்திரம் நம்மோடு கூட எப்பவுமே இருக்கிறவர். அவரை விட்டால் நமக்கு ஒரு வழியே கிடையாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவரை விட்டால் என்னால் வாழவே முடியாது சொல்லுங்க. அவரை விட்டால் நீங்கள் வாழ முடியாது சொல்லுங்க. அவரை விட்டால் நான் வாழவே முடியாது, அவரை விட்டால் நான் உயிரோடு இருக்கவே முடியாது. அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அவருடைய பேர் பிரஸ்தாபம். இன்னைக்கு உலகம் முழுவதும் இயேசப்பாவுடைய பேர் பிரஸ்தாபம் எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறது. தெருவில் சொல்லப்படுகிறது, பொதுக்கூட்டங்களிலே சொல்லப்படுகிறது, வீடுகளிலே சொல்லப்படுகிறது, ஆலயத்தில் சொல்லப்படுகிறது, நிறைய கூட்டங்களிலே சொல்லப்படுகிறது. ஆக அவருடைய பேர் பிரஸ்தாபம் என்றென்றைக்கு நிற்கும். ஆமென். திடீர்னு சில சாமிங்க திடீர்னு எழும்போ கொஞ்ச நாள் பார்த்த உடனே அது அட்ரஸ் இல்லாமல் போயிடும் இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். அவரை தான் நாம் ஆராதிக்க போகிறோம். அதனால இவன் சொல்றான், 13ஆம் வசனம் படிங்க எல்லாரும் சேர்ந்து, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும். ஒரு யாருக்கு தெரியும், இன்னைக்கு அவர் குறித்த நேரம் வந்திருக்கலாம், உனக்கு தயவு பண்ற காலம் இன்னைக்கு வந்திருக்கலாம், இப்ப வந்திருக்கலாம். இந்த நாள் உனக்கு தயவு செய்கிற காலம், அதற்கு ஆண்டவர் குறித்த நாள். இந்த 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 3வது வாரம், 3வது வாரம் கர்த்தர் நிச்சயம் உன்னோட என்னோட தயவு பண்ண போகிறார். உனக்கு எனக்கு தயவு பண்ண போகிறார். உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு தயவு பண்ண போறதுனால கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம், கர்த்தரை நாம் உயர்த்த போகிறோம், கர்த்தரை துதிக்க போகிறோம், கர்த்தருடைய நாமத்தை கொண்டாட போகிறோம், கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ண போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதக்காரன் 93ஆம் சங்கீதத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்போது, பரிசுத்த அலங்காரத்துடனே என்ன பண்ணிக்கணுமா, யாரும் இங்கே பரிசுத்தம் படுத்திக்கணும். இந்த வாரமெல்லாம் எங்கேயாவது உங்கள் வாழ்க்கையிலே அசுத்தம் இருந்தால் மனசாட்சி சொல்லுமானா இப்போவே என்ன பண்ணிக்கணும், பரிசுத்தப்படுத்தும்படி கேட்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு பரிசுத்த அலங்காரத்தை கொடு ஆண்டவரே, நான் இந்த வாரம் எங்கேயோ அசுத்தமாக வந்திருக்கிறேன், என் மனசாட்சி சொல்லுது, என் கூட பேசுது. ஆகையினால நான் ஆராதிப்பதற்கு முன்பாக, உன்னை பாடுவதற்கு முன்பாக, உண்மை துதிப்பதற்கு முன்பாக என்னை கொஞ்சம் உங்கள் ரத்தத்தால் பரிசுத்தம் பண்ணுங்கப்பான்னு கேட்கலாமா? எல்லா பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க. இப்போ உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வாரா? ஆமென். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனையும் பரிசுத்தம் எங்க இருக்குதோ அங்கே அற்புதம் நடக்கும். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமென்? என் கூட பரிசுத்தம் பண்ணிக்கின அற்புதம் கண்டிப்பா செய்வார். ஆமென். பரிசுத்தம் இல்லாம இன்னும் அதிலேயே நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம்னு வச்சுங்க, இந்த வாரமெல்லாம் எப்படி நடந்தோமோ அதே போல நாம நடந்தோம்னா கர்த்தர் ஒரு நாள் அடிப்பார். வேதம் சொல்லுது, நாங்கள் உபவாச ஜெபத்தில் பார்க்கும்போது, உபவாச ஜெபத்தில் ஆவியானவர் எங்களோட திட்டமாக பேசுனாங்க. கர்த்தர் சில நேரத்தில் ஜெபம் பண்ணுறவன் தப்பு பண்ண அடிப்பாராம். ஜெபிக்கிறவங்க தேவனுடைய பிள்ளைங்க, ஆண்டுடைய பிள்ளைங்க. தாவீது தப்பு பண்ணான், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். அவன் தப்பு பண்ணான், அடித்தார், அவனை அடித்து சேர்த்துக்கிட்டாரான். ஆமென். அல்லேலூயா. பார்க்கலாம் பாஸ்டர், அடித்து தானே சேர்த்துக்குவார், அடிக்கட்டும் பார்த்துக்கலாம். சேர்த்துக்குவார் இல்லை, ரைட்டு இல்லை, ஏதோ சொல்லுகிறது. இப்படி அவர் என்ன பண்றாராம்? 19ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் படிங்க. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலையிலே கட்டப்பட்ட, எதனால நீ கட்டப்பட்ட, இந்த வாரமெல்லாம் கட்டப்பட்டு நீ பெருமூச்சு விட்ட,
ஐயோ ஆண்டவரேன்னு சொல்லி பெருமூச்சு விட்டேன். ஏதோ ஒரு கட்டு, ஏதோ என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாத கட்டு, தனிமையாக இருந்தால் கூட ஏதோ ஒரு பிரச்சனை என்னை சூழ்ந்து நிற்குது. ஆகையினாலே பெருமூச்சை கேட்கிற ஆண்டவர், கொலைக்கு நியமிக்கப்பட்ட விடுதலை ஆக்குகிற ஆண்டவர் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். அவருக்கு ஆராதனை செய்யும்படி ஜனங்களும் ராஜ்யங்களும் கூடிக்கொள்ளும் போது ஆமென், நாமும் கூடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆகையினாலே வேதத்தை நாம் கீழே வைத்து விட்டு கொஞ்சம் நேரம், அப்பா துயரத்தில் கூட ஆண்டவரே, கட்டப்பட்ட நிலைமையில கூட பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருந்தார்கள். அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய பேதுரு சிறைச்சாலையிலே கட்டப்பட்டு கிடந்தான். விடிந்தால் அவன் தலை உருள போகிறது. ஆனால் அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களுடைய பெருமூச்சை கேட்கிறபடியாக ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆகினால நாமும் கூட இந்த காலையில் எத்தனை துக்கத்தோடு வந்திருக்கிறியோ, துக்கத்தில் நீ முழுகி போய் வந்திருக்கிறியா? உன் வியாகுலம் ரொம்ப பெருசா? என் வியாகுலத்தை யார் கேட்பாங்க? என் வியாகுலத்துக்கு ஒரு முடிவு இல்லையா? இந்த வியாகுலத்தில் என்னால் சந்தோஷமா இருக்க முடியல. நான் வியாகுலப்படுறதுனால என் வீட்டில் கண்ணீர். எனக்கு வியாகுலம், ஆனால் எல்லாரோடும் என்னால் சமாதானம் இருக்க முடியல. அப்படி கண்களை மூடி கொஞ்ச நேரம் கூட வேதத்தை கீழே வைத்து விட்டு, அப்பா அப்பா இந்த காலையிலே உம்மை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி, உம்மை உயர்த்தும்படி வந்திருக்கிறேன்ப்பா. துக்கத்தில் முழுகினவன் வந்திருக்கேன்ப்பா. என் வியாகுலத்தை உங்க சமூகத்தில் சொல்ல வந்திருக்கிறேன். பாட்டா பாட போறேன். ஆண்டவரே உம்மை துதிச்சு பாட போறேன். என் வியாகுலத்தை பாட்டா பாட போறேன். ஆண்டவரே, துக்கத்தில் முழுகிருந்து உம்மை நான் பாட போறேன். துக்கம் என்னை ஆராதனையில் என்னை விடுவிக்க முடியும்பா. துக்கிக்கிறதினாலே நான் ஆராதிக்க முடியாதபடிக்கு தடை பண்ண முடியாது. பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருந்தார்கள், கொலைக்கு நியமிக்கப்பட்டிருந்தார்கள். பேதுரு கொலைக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். அவர்களை விடுவித்த ஆண்டவர் நம் நடுவில் இறங்கி வரப்போகிறார். இறங்கி வந்து பேதுருவை விடுவித்தவர், பவுலையும் சீலாவையும் விடுவித்தவர் இந்த காலையில் நம் நடுவில் இறங்கி வர நல்ல சத்தமா கைத்தட்டு. யார் அந்த தம்பி கை கட்டுங்கிறான்? கைத்தட்டு, நல்ல சத்தமா கைத்தட்டி. ஹல்லேலூயா. அப்பா, எத்தனை நேரம் முழுகி இருந்தாலும் பரவாயில்லை. சாத்தானே, சத்துருவே, என துயரத்துல முழுக வைக்கலாம், கண்ணீரில முழுக வைக்கலாம், கவலையில முழுக வைக்கலாம், வேதனையில முழுக வைக்கலாம், அனாதையா முழுக வைக்கலாம். ஆனாலும் நான் கர்த்தரை பாடுவே, என் கர்த்தரை துதிப்பே, என் ராஜாவை பாடுவே. அப்பா, கொலைக்கு நியமிச்சாங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கட்டப்பட்ட என்னை மந்திரத்தில் கட்டினாங்க, எங்கள் வீட்டை மந்திரத்தால் கட்டினானுங்க. என் பிள்ளைகளை மந்திரத்தில் கட்டி வாழக்கூடாதபடிக்கு தடை பண்ணானுங்க. அல்லேலூயா. சூனியம் பண்ணானுங்க, சூனியத்தால் கட்டினானுங்க, ஏவலனால கட்டினாங்க, பாவ கட்டுனால கட்டினாங்க. ஆண்டவரே, ஆனாலும் நீர் விடுவிக்கிற தேவன் எங்கள் நடுவிலே இறங்கி வந்திருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறா, எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எல்லாரும் சந்தோஷமா. ஒருவேளை நீ முழுகி இருந்தாலும் பரவாயில்லை, கட்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, கொலைக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, நீ பாடி துதிக்க ஆரம்பிச்சா பிசாசு கொண்டு வந்த எல்லா அஸ்திபாரங்கள் எல்லாம் குலுங்க போகிறது, பூமி நடுங்க போகிறது, சிறைச்சாலை குலுங்கி அதிர்ந்து கதவுகள் திறக்க போகிறது. கர்த்தர் இன்றைக்கு உன் கதவை திறக்க போகிறார். ஆனா நீ பாடணும்,
கர்த்தரை பாடி துதிக்கணும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எத்தனை பேர் என் கவலையை மறந்து நான் பாட போறேன் சொல்லுங்க. இல்ல பக்கத்துல நல்ல கையை குலுக்கி, பக்கத்துல இருக்க கையை குலுக்கி, ஓ நான் பாட போறேன், நான் கவலையை மறந்து பாட போறேன், என் கண்ணீரை மறந்து பாட போறேன், என் துக்கத்தை மறந்து பாட போறேன், என் கட்டுகளை மறந்து நான் பாட போறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். வல்லமா பாடுவோமா? எல்லாரும் கையை தட்டி பாடணும். யாரும் அங்க இங்க பார்க்க கூடாது. அப்பாவை மட்டும் பாடி துதிக்கலாம். இயேசுவே இயேசுவே இயேசப்பா, எங்க நடுவுல எங்க நடுவுல எங்க நடுவுல ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே விடுதலையின் ஆவியானவரே இறங்குங்க. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கட்டப்பட்டிருக்கிற நீ பாடு. ஓ தேவ மகிமை வெளிப்படும். ஆமென். கூப்பிடு கூப்பிடு, இயேசு இயேசுன்னு கூப்பிடு. இயேசப்பா கூப்பிடுங்க கூப்பிடுங்க, இயேசப்பா கூப்பிடுங்க. எல்லாம் கூப்பிடு, நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு, நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக ஓ ஆமா எஸ் 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 ஓ ஹalleluya வந்திடுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஓஹோ கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்து விட்டார், எல்லோரும் கொண்டாடுங்க, கைதட்டி நீங்க பாடுங்க. ஆமென். அவர் மனதுருக்கம் உடையவர், உன் கட்ட உடைக்கிறவர், அவர் கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற உன்னை விடுதலையாக்குகிறவர். பயப்படாத பயப்படாத. நீ துயரத்திலேயே மூழ்கி வந்திருந்தாலும், கண்ணீரிலே மூழ்கி வந்திருந்தாலும், விட்டுவிக்கிற ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். இன்னைக்கு விடுதலை நாள், இன்னைக்கு விடுதலை நாள். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே உனக்கு ரட்சணிய நாள். ஓ உனக்கு தயவு செய்யும் காலம் வந்தாச்சு வந்தாச்சு. உனக்கு தயவு பண்ற ஆண்டவர் வந்துட்டாரு. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. எண்ணமில்லா ஏக்கமில்லா இன்றே நிறைவேற்றுவா. எண்ணமில்லா ஏக்கமில்லா இன்றே நிறைவேற்றுவா. கொண்டாடு ஓஹோ ஓ ஆமென். இயேசப்பா ஆண்டவரே ஓ கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அப்பா மனதுருக்கம் உடையவர் வந்து விட்டார். உன் கட்ட பார்த்து மனதுருகிறார், உன் துக்கத்தை பார்த்து மனதுருகிறார்.
மாட்டியா? நீ விடுதலை உன்னை தூக்க முடியாதா? நீ துக்கத்திலேயே வியாகுலத்திலே மூழ்கி உன்னை தூக்க ஆள் இல்லையா? என்ன தூக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படி சொல்றியா நீ? இல்ல, உன்னை தூக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. அவர்தான் பெரிய தேவன், அவர்தான் ரட்சிப்பின் தேவன், அவர்தான் அனுக்கிரகத்தின் தேவன், அவர்தான் நம்முடைய ஆண்டவர். மனதுருக்கம் உடையவர், மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவர், மன்னிப்பதில் வல்லவர். நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா. ஓஹோ, ஆமென். இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஓஹோ, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஓ ஆமென், எஸ், கொண்டாடு. இன்னைக்கு ஒரு கொண்டாட்டம், விடுதலையின் கொண்டாட்டம். ஓ, உன் கட்டுகளை உடைக்கிற கொண்டாட்டம். ஆமென். இன்றைக்கு உன் துயரத்துல மூழ்கி கிடந்த உன்னை தூக்கி எடுத்து சுதந்திரவாளியா நிக்க வைக்கிற கொண்டாட்டம். உங்களுக்கு நான் பாடுவோம். அப்படியே முழங்கால் படிட்டு விடுவிக்கிற ஆண்டவர் நம் நடுவில் வந்திருக்கிறார் இல்ல, விடுதலை ஆக்குகிற ஆண்டவர் வந்திருக்கிறார் இல்ல. உன்னை தூக்கி நிறுத்த வந்திருக்கிறார். உன்னை தூக்கி நிறுத்த வந்து உன் ஜப வாழ்க்கை குறைஞ்சிச்சு இல்ல. துவக்கத்தில் உன் ஜபம் ரொம்ப ஹை லெவலுக்கு போச்சு இல்ல. உன் ஊழியம் ஹை லெவலுக்கு போச்சு இல்ல. எல்லாத்தையும் மறந்து ஊழிய ஆண்டவர் இயேசுதான் ரட்சகர்னு சொல்லி சாட்சியா நின்னையே. எல்லாம் ஒருவேளை துக்கத்தினாலும் வியாகுலத்தினாலும் நீ முழுகி போய் கொலைக்கு நியமிக்கப்பட்டவனாய், ஓ ஹல்லேலூயா, கண்ணீர் வடித்தவனாய் ஒருவேளை உன் கட்டி வைத்திருக்கிறார்களா? கவலைப்படாதே, கவலைப்படாதே. இன்னைக்கு உனக்கு அனுக்கிரக காலம், இன்னைக்கு ஒரு அனுக்கிரக காலம், இன்னைக்கு உனக்கு ஒரு ரட்சணை நாள், உனக்கு தயவு செய்யும் காலம் வந்தாச்சு. அதுதான் இந்த நாள் தான் உனக்கு தயவு பண்ற காலம், தயவு செய்யற காலம். என்ன தயவு வேணும் கேளு, என்ன தயவு வேணும் ஆண்டவர்கிட்ட, என்ன தயவு வேணும், எந்த தயவுக்காக நீ வந்திருக்கிற, எந்த தயவுக்காக நீ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிற, எந்த தயவுக்காக நீ போராடிக்கிட்டு இருக்கிற. ஆண்டவரே எனக்கு ஒரு தயவு பண்ணுங்க அப்பா. கொலைக்கு நியமிக்கப்பட்டிருந்தது உண்மைதான், துக்கத்துல முழி இருந்தது உண்மைதான். அங்கலாய்த்த உண்மைதான். ஐயோ, முன்ன மாதிரி என்னால ஜெபம் பண்ண முடியலையே, உன்னை ஜெபம்னா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குமே, ஜெபம்னா எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குமே, உபவாசனாவே எனக்கு ஒரு சக்க போடு, உபவாசம் பண்ண முடியலப்பா, பரிசுத்தமா வாழ முடியலப்பா, சர்ச்சுக்கு வந்தா பரிசுத்தமா இருக்கணும்னு தீர்மானம் பண்றேன். ஆனா இந்த படியை இறங்கின உடனே என் பரிசுத்தம் பறி போகிறதப்பா. இந்த நாளிலே பரிசுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் வந்திருக்கிறார். ஓ, எங்க எத்தனை எத்தனை இடங்களிலே எங்கெங்கயோ நீ நடந்து வந்தது உண்மைதான், அக்கினியிலே கூட நீ நடந்து வந்தது உண்மைதான். ஆனா சேதமின்றி உன்னை பாதுகாத்தாரே. அக்கினி போன பிரச்சனை, அக்னி போல நெருப்பு, வீட்டுக்குள்ள உள்ள போனா நெருப்பு மாதிரி இருந்தது, வேலைக்கு போனா நெருப்பு மாதிரி என் வாழ்க்கை. ஓ ஹல்லேலூயா, நான் தெருவில் நடக்கும்போது நெருப்புல நடக்கிற மாதிரி இருந்தேன். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ,
நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே அக்கினியில் நடந்த, அக்கினி நடந்த, பள்ளத்தாக்கள் நடந்த, அழுகையின் பள்ளத்தாக்கள் நடந்த, சுட்டெரிக்கிற அக்கினியில நடந்த, தண்ணீரை கடந்த, முழுகி போகவே இல்லப்பா. முழுகாதபடி என தூக்கி நிறுத்தினீங்களே. அக்கினியில நடந்த வந்த போது அக்கினி என்ன சேதப்படுத்தி விடுமோ? அங்களாச்ச ஒரு சேதமும் இல்லாதபடி என்ன நடத்தின்னு வந்தீங்களே. ஆண்டவரே, அவரை பார்த்து துதிக்கலாம், அவரை பார்த்து ஆராதிக்கலாம். உணர்ந்து இந்த பாட்டை பாடி கையை தட்டி பாடலாம். நெருப்புல வாழ்ந்துட்டு வந்த நானு. இரவு வந்தா ஒரு நெருப்பு, விடிஞ்சா ஒரு நெருப்பு. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம். ஓ ஆமென். இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ. ஓ ஆமா, எங்கள் தேவன், எங்கள் ராஜா, நாங்கள் போற்றுகிற எங்கள் கண்மலை. ஓ கோரி, எஸ் 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 எஸ். நீங்க தான் எங்க தெய்வம். அக்கினியில நடந்தாலும் நீங்க தான் எங்க தெய்வம். தண்ணீரில கடந்து வந்தாலும் நீங்க தான் தெய்வம். யாகுல பட்டாலும் நீங்க தான் தெய்வம். ஓ அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் தெய்வமே, அக்கினியில் உத்தரவு கொடுக்கிற தெய்வமே. நாங்கள் அக்கினியில் நடக்கும் போது அக்கினியால் உத்தரவு கொடுக்கிற தேவனே. ஓ மலைகளின் மேல் நாங்கள் ஏறி போது நீர் மலைகளின் தேவனாண்டவரே. நாங்கள் பள்ளத்தாக்கிலே நடக்கும் போது நீர் பள்ளத்தாக்கின் தேவனாண்டவரே. ஓ எஸ் எஸ் எஸ். உபத்திரவத்தில் நடக்கும் போது உபத்திரவத்தில் எங்களை விடுவிக்கிற தேவன். சோதனைகளை நடக்கும் போது சோதனைகளை ஜெயிக்க வைக்கிற தேவன். ஆமென். செங்கடலை நீர் திறந்து செம்மையான பாதை தந்து எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. ஆமா ஆமா, செங்கடலை பிளந்தவர், செம்மையான பாதையில நடத்துகிற ஆண்டவர். எஸ், எப்பேற்பட்ட எரிகோவா இருந்தால் உம்முடைய யோசனை தகர்த்தி கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டு. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டு. எங்கள் தேவனே, தேவனே, எங்கள் ராஜானே, போட்டிடும்
எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, அக்கினியில் நடந்து வந்தோம். இல்லை 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 இல்லப்பா, நீ கடந்து உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல்லப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல்லப்பா. அப்பா பலவித சோதனை அப்பா, ஏழை கண்கள் மொழி பலவித சோதனை, பலவித சோதனையில் ஆண்டவரே புடமிடப்பட்டோம்ப்பா. நாங்கள் பலவித சோதனை, ஒரு சோதனையா ரெண்டு சோதனையா, எந்த சோதனையை நான் சொல்லுவேன்? பலவித சோதனை. ஆமாண்டவரே, மாம்சத்தில் சோதனை, இச்சையில சோதனை, பணத்தில் சோதனை, பெண்ணில் சோதனை, ஆண்டவரே வேலையில் சோதனை, வியாபாரத்தில் சோதனை, தொழிலில் சோதனை, குடும்பத்தில் சோதனை, மனைவி கிட்ட சோதனை, பிள்ளைங்கிட்ட சோதனை, பலவித சோதனையிலே என்னை புடமிட்டீங்கப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை புடமிட்டீங்க, என்னை புடமிட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது உன்னை நான் புடமிட்டேன். பொன்னை புடமிடுகிறது போலல்ல, உபத்திரவத்தின் குகையில உன்னை நான் புடமிட்டேன். உபத்திரவத்தின் குகையில நான் உன்னை புடமிட்டேன். பயப்படாத. அவர் என்ன புடமிட்டு பார்க்கிறார், அவர் என்ன சோதிச்சு பார்க்கிறார். நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்ன புடமிடும் போதெல்லாம் நான் பொண்ணா மாறிக்கிட்டே இருக்கேன். கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க வலது கையை உயர்த்தி அவர் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார். ஏசப்பா என்னை சோதித்து கொண்டிருக்கிறார். என்னை பொண்ணா மாற்றுறதுக்கு தான், என்னை பொண்ணா மாற்றுவதற்காகத்தான், என்னை பொண்ணா மாற்றுவதற்காகத்தான். ஊழியத்தில் சோதனை, குடும்பத்தில் சோதனை, பிரயாணத்தில் சோதனை, வேலையில சோதனை, ஆண்டவரே இந்த பணத்தில் சோதனை, ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற பெண்ணிடத்தில் சோதனை, எத்தனை சோதனைகள் வந்தாலும் அப்படி புடமிட்டு புடமிட்டு பார்த்து என்னை பொண்ணா மாத்தினீங்களப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பலவித சோதனையில் உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே, புது இருதயம் தந்து விட்டே. பலவித சோதனையில் உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே, ஒரு இருதயம் தந்து விட்டே. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன். ஓ எங்கள் தெய்வமே, எங்கள் இயேசு தெய்வமே. ஆமென். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி விழுப்போம். உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. அப்பா இந்த வருஷங்களை உமது கிருபையால கடந்தோம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படி எழுந்து நின்று அப்பா வருஷம் 2022 உங்க கிருபையினால கடந்தப்பா சொல்லுங்க காலையில. எஸ், இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்கள் மகிமை தானே காண்போம் அப்பா. வருஷத்தை எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபையில தான் இந்த வருஷத்தை கடந்த. இந்த வருஷத்தை பார்ப்பேன்னு எனக்கு தெரியல, இந்த வருஷத்தை நான் பார்ப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை.
இந்த வருஷத்தை பாப்போமான்னு சொல்லி என் பிள்ளைகளும் நாங்களும் பாப்போமான்னு சொல்லி நினைச்சோம். ஆனா கிருபையில நாங்க கடந்து வந்துட்டோம்ப்பா. 2022 உங்க கிருபப்பா, 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 உங்க கிருபதாம்பா. உங்க கிருபை இல்லைன்னா நான் கடந்து வந்திருக்க முடியாது. நல்லா சத்தமா கைத்தட்டி ஆண்டவரே, உங்க கிருபை இல்லைன்னா நான் கடந்து வந்திருக்க முடியாது அப்பா. உங்க கிருபை இல்லைன்னா நான் கடந்து என் குடும்பத்தை என் குடும்பத்தோடு நான் கடந்து வந்திருக்க முடியாது. என் வேலை ஸ்தலத்துல உங்க கிருபை இல்லைன்னா நான் முடிச்சுட்டு வந்திருக்க முடியாது. ஆண்டவரே உங்க கிருபதா. எஸ் சொல்லலாமா? மனசார சொல்லலாமா? வருஷத்தை உங்க கிருபையினால கடந்தப்பா. இனி வர நாட்கள் எல்லாம் உங்க மகிமையை நான் பார்ப்பேன். உங்க மகிமை இந்த 2023 ஓ கர்த்தர் ஒரு மகிமை உனக்கு தரப்போகிறார். ஆமென். கிருபையில கடந்து வந்த மகனே, கிருபையினாலே கடந்து வந்த மகளே, பயப்படாத. ஒரு மகிமையை நீ காண போகிறாய். இந்த வருஷத்துல மகிமையை காண போகிறாய். ஆமென். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமைதனை காட்டோ. வருடங்களை உமது ஆமாப்பா கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமைதனை காட்டோ. எங்கள் ஆயுள் உள்ளவரே, நாமத்தை உயர்த்திடுவோம். எல்லா சத்தமா கைத்தட்டி அவரே நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரே, நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எல்லா சத்தமா தட்டி எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் கண்மலை. எங்கள் ராஜானே, எங்கள் தேவனே, நாங்கள் போற்றிடும் கண்மலை. முழங்கால் படிட்டு பா, அப்படியே முழங்கால் படிட்டு உங்க கிருபைதான் என்னை தாங்குச்சுப்பா. உங்க கிருபைதாம்மா என்னை தாங்குச்சு. உங்க கிருபைதான் என்னை நடத்துச்சு. அப்படியே முட்டி போட்டு இல்லைன்னா அப்படியே முகம் குப்புற விழுந்து கூட, முகம் குப்புற அப்படி கீழே விழுந்து உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான்
என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லாத போது எனக்கு உதவி செய்த கிருபைப்பா. ஒண்ணுமே இல்லப்பா, என்ன செய்ய போறோம்னு நினைச்சோப்பா. வெக்கப்பட்டு போயிடுவோமா? எல்லாம் முடிச்சிட்டேன், தீர்மானம் பண்ணிட்டேன், ஒண்ணுமே இல்லையே, எந்த உதவியும் வரலையே. ஒரு காக்கா வராதா? ஒரு தூதன் வரமாட்டானா? நாங்கள் அழைத்த போது உங்க கிருபைதாம்பா எனக்கு உதவி செய்தது. உங்க கிருபைதான் எனக்கு என் குடும்பத்துக்கு உதவி செய்தது. உங்க கிருபைதான் அந்த ஊழியத்துக்கு உதவி செய்தது. உங்க கிருபைதான் அந்த ஆலயத்தை கட்ட வைத்தது. எந்த மனிதனையும் நாங்க நோக்கி பார்க்கலப்பா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நல்ல கிருபை, நல்ல கிருபை. உணர்ந்து அந்த கிருபையை நினைச்சு நினைச்சு உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் தாங்குகின்றது. கிருபைதான் நடத்துகின்றது. கரங்களை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்திக்கின்றது. உங்க கிருபைதான் தாங்குச்சுப்பா. எங்களை தாங்கினது, என் குடும்பத்தை தாங்கினது, என் ஊழியத்தை தாங்கினது. ஆண்டவரே, எங்க ஜெபத்துல தாங்கினது, என் கடன் பிரச்சனையில என்ன தாங்கினது உங்க கிருபை. என்ன தாங்கினது கிருபைப்பா. அந்த கிருபையை மறக்கமா? ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை அது. அப்பா 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 ஒண்ணு இல்ல துடிச்ச எனக்கு உதவி செய்தது உங்க கிருபைப்பா. கிருபையே கிருபையே மாறாத
கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் தாங்குகின்றது கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது சோர்ந்து போயிட்டப்பா இந்த போன நேரத்தில் எல்லாம் கொண்ட கிருபை அதுப்பா சோர்ந்து போயிட்ட போது என் பக்கத்துல வந்து சூழ்ந்து நின்னுக்கிட்டீங்களே ஏடா சோர்ந்து போனேன் ஏன் மகளை சோர்ந்து போனேன் பயப்படாத நான் உன்னை சூழ்ந்து நிக்கிறேனே நான் உன்னை சூழ்ந்து நின்னுகிட்டு இருக்கிறேன் கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே அப்பா இந்த காலையில அப்படின்னா என்னை விட்டு விலகாத கிருபையை கொடுத்தது சோர்ந்து போனேன் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கலாச்சு போனேன் யார்கிட்ட போய் நிப்பம்பா நானு எங்க போய் நிப்பேன் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்த போது எலியா சோர்ந்து போய் முச்செடி சூறைச்செடின்னு கிடை எங்க போய் சாப்பாடு கேட்பான் எங்க போய் அப்பம் கேட்பான் ஆனா அவனை சூழ்ந்துக்குன்னு சுட சுட அடைய கொடுத்தீங்களப்பா சுட சுட கறி கொடுத்தீங்களப்பா நிறைய நேரம் நாங்க சோர்ந்து போன நேரமெல்லாம் சூழ்ந்துன்னு ஏன்டா இப்படி சோர்ந்து போனேன் ஏன் மகள் இப்படி சோர்ந்துட்டேன் நான் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர் அல்லவா தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் அல்லவா அப்படின்னா இந்த வாரம் முழுவதும் நான் உமக்கு அடையாளமா இருப்பேன் ஆண்டவரே நான் அடையாளமா இருப்பேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வாரம் எல்லாம் ஆண்டவரே புது மாதத்தில் கால் எடுத்து வைப்பதற்கு முன்பாக இந்த வாரம் முழுவதும் நான் உங்களுக்கு அடையாளமா இருப்பேன் எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே நான் அடையாளமா இருப்பேன் நான் அடையாளமா இருப்பேன் நான் அசிங்கமா இருக்க மாட்டேன் உங்களுக்கு அடையாளமா இருப்பேன் ஆண்டவரே நான் உங்களுக்கு அட்ரஸா இருப்பேன் நீங்க எனக்கு அட்ரஸாவே இருக்கணும் என் அடையாளம் உம் முகம் அல்லவோ என் முகவரி உன் சமூகம் அல்லவோ எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே இந்த வாரம் எல்லாம் அடையாளமா உங்க முகத்தை பார்த்து பார்த்து நான் ஒரு அடையாளமா மாறிட போறேன்ப்பா ஆண்டவரே உங்களுடைய சமூகம் தான் எனக்கு அட்ரஸ் உங்க பிரசன்னம் தான் அட்ரஸ் வேறொரு அட்ரஸ் நாங்க கொடுக்க முடியாது என் அடையாளம் உம் முகம் அல்லவோ முகவரி உம் சமூகம் அல்லவோ அடையாளம் உம் முகம் அல்லவோ என் முகவரி உம் சமூகம் அல்லவோ உயர்த்திடுவே உம் நாமத்தை இடித்திடுவே உம் கரத்தை உயர்த்திடுவே உம் நாமத்தை இடித்திடுவே கரத்தை என் அடையாளம் உம் முகம் அல்லவோ என் முக
முகவரி சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம் முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. அயராமல் தேடுவே, உயராமல் வாழுவே, அயராமல் தேடுவே, உயராமல் வாழுவே, பிரியாமல் இணைவே, பிரியமே பாதத்தில் யாமல் பிணைவே, நிழலிலே நித்தம் வாஞ்சிப்பே, உந்தல் நிழலிலே நித்தமும் வாஞ்சிப்பே, என் அடையாளம் உம் முகம் அல்லவோ, ஆமென், முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம் முகம் அல்லவோ, முகவரி சமூகம் அல்லவோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ஆவியானவர் நம் நடுவில் இறங்கி இறங்கி, ஓ ஆமென், ஆமென், ஆமென். ஓயா, அல்லேலூயா. எங்கள் தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை.